என்னங்க? விசாலிச்சு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போ. இந்த பூஜை முடிகிற வரைக்கும் என் பக்கத்துலயே வரக்கூடாது. தயவு செஞ்சு சொன்னா கேளு. சாரி டார்லிங், நீங்க ரொம்ப தான் பயப்படுறீங்க. எனக்கு தேவையே உங்களோட இந்த பயம்தான். என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளே காணோம்? இனிமே தாண்டா வருவாங்க, கொஞ்சம் பொறுங்க. டேய் அண்ணா தாண்டா, சொல்லுங்கண்ணே. டேய், அந்த பொண்ணு ஜனனியும் அவ புருஷ சிவாவும் சேர்ந்து வராங்கடா. சரிண்ணே, 2 பேரும் சேர்த்தே நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் ரொம்ப கவனமா இருங்க. அவங்க 2 பேரும் இங்க இருந்து போன மாதம் திரும்பணும். என் தங்கச்சிக்கு தொல்லை தீரணும். ராசி வீட்டுல ரெட்ட பாடன்னு ஊர்ல எல்லாரும் பேசணும், புரியுதா? ஓகேண்ணே. டேய் இன்னைக்கு நமக்கு டபுள் பேமெண்ட்ரா, அண்ணனே சொல்லிட்டாரு. சூப்பர்ரா, எல்லாம் ரெடி தான் மச்சான். சரிடா போங்க, பொசிஷனுக்கு போங்க. சரிடா, டேய் நீ போடா. டேய் ஜனனி, ஜனனி ஒரு நிமிஷம். ஏன் இப்படி டென்ஷனாகவே இருக்க? எப்போ பார்த்தாலும் ஏதோ பயந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்க. எல்லாம் சரியாயிடுமா, கவலைப்படாத. வா தண்ணி எடுத்துட்டு போலாம். பூ போட்டு பார்த்து சாமியோட சம்மதம் வாங்குற வர எனக்கு இப்படிதான் டென்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நினைக்காத, எல்லாம் நல்லபடியா நினைக்கணும், பாசிட்டிவா நினை, டென்ஷனே வராது. இல்ல சிவா, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஜனனி, பெரிய விஷயங்களை நம்ம ஈஸியா தான் எடுத்துக்கணும், அப்பதான் நல்லபடியா செஞ்சு முடிக்க முடியும். இதெல்லாம் நான் என் அப்பா கிட்ட கத்துக்கிட்டது. நீ வேணா பாரு, இன்னைக்கு பூ போட்டு முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் சும்மா நம்ம அசால்ட்டா சாதாரணமா செஞ்சு முடிக்க போறோம். ஸோ ஃப்ரீயா இரு, மனசை கூலா வச்சுக்கோ, அப்பதான் வேலையில கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் சாதாரணமா நினைச்சு பாரு, எல்லாத்தையும் சும்மா சொடக்கு போடுறதுக்குள்ள. கார்ல பூக்கூடலாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியல, நீ போய் எடுத்துட்டு வாங்க. ஜனனி வேற குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரல, ஐயர் வேற சத்தம் போட்டே இருக்காரு, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரி நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சிவா என் கூடவே இருங்க. பாத்தியா, திரும்பவும் நீ டென்ஷன் ஆகுற. முதல்ல குளத்துல போய் 3 முங்க போடு, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு போ, நான் பூக்கூட எடுத்துட்டு வரேன். ஃப்ரீயா இரு, சரியா? பார்த்து. ஒண்ணு இல்லம்மா. இல்லடி, இவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாம இருந்தது, அக்கா சொன்னாங்க, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அப்படியா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சரி ஒரு நிமிஷம் பாத்துக்கிறியா? இதோ வந்துடுறேன். அமைதியா இருமா. சிவா அம்மா இங்க பாருமா. சொல்லுங்கண்ணே. டேய், ஜனனியை நம்ம ஆளுங்க சுத்து போட்டானுங்க. இப்பவே அவளை தண்ணிக்குள்ள வச்சு கொன்றுவானுங்க. வேலை முடிஞ்சதும் நம்ம ஆளுங்க நேரா காருக்கு தான் ஓடி வருவானுங்க. அவனுங்க வந்த அடையாளமே தெரியக்கூடாது, புரியுதா? டேய், காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சுக்க. அண்ணா, கார் ஆன்ல தான் இருக்கு, நானும் ரெடியா தான் இருக்கேன். ஜனனியை கொலை பண்ணிட்டு அவங்க காருக்கு வர்ற வரைக்கும் பக்காவா பண்ணிட்டோம். எஸ்கேப் ஆறதை நான் பாத்துக்கிறேண்ணே, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாது.
அண்ணே நம்ம பேசுற சிவா கேட்டானே. டேய் முட்டாள் பையல, என்னடா பண்ணி வச்சிருக்க? காருக்குள்ள உட்கார்ந்து கவனமா பேச மாட்டியா நீ? இப்போ அவன் எங்க? அங்கதானே வந்துட்டு இருக்கான். ஓ முட்டா பையல, நீ பண்ண ஒரு தப்பு இங்க பல பிரச்சனையை கொண்டு வரும் தெரியுமா உனக்கு? போய்டா போன. சரிண்ணே. ஜனனி 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 சிவா ஜனனி சிவா ஜனனி ஜனனி. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், சிவா குளத்து பக்கம் தான் ஓடி வரான்டா. அவன் ஜனனியை காப்பாத்த நினைப்பான். விடவே கூடாது. அவன் பக்கத்துல கூட அவன் நெருங்கவே கூடாது. வழியிலேயே தடுத்து தூக்குங்கடா அவனை. சரிங்கண்ணே. சிவா அம்மா அமைதியா இருமா. அம்மா சிவா யாரை பாக்குறாங்கன்னு தெரியலையே. அமைதியா இருமா. அம்மா எதுவும் பண்ணா கூட்டிட்டு கொஞ்சம் டைட்டா புடிங்க. சொன்னா கேளுமா. அமைதியா இரு. இருமா. சொல்றது கேளுமா.
சிவா, என்ன பண்றீங்க? சிவா சொன்னா கேளுங்க, வாங்க சிவா. சிவா, சிவா, சிவா சொன்னா கேளுங்க, வந்துருங்க சிவா. யாராவது சீக்கிரம் வாங்கல. ஜனனி நீ போ. சிவா சொன்னா கேளுங்க, வேண்டாம் வாங்க. சிவா நீ போ ஜனனி போ, நான் பாத்துக்கிறேன். சிவா, 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 சிவா. சிவா, போ, கொடுங்க. எடுத்துட்டு போ. பாத்து. ஏய், இவ இன்னும் சாகலையா? ஐயோ,
ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வானா குளத்தையே தூர்வாரிட்டு வருவாங்க போல. இவளை வச்சுட்டு என்ன பண்றது? என்ன பாட்டி சொன்ன? சரியா கேக்கலையே. இன்னும் சத்தமா காதுல கேக்குற மாதிரி சொல்லு. வா எடுத்துட்டு வா. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு 2 பேரும் போனீங்க, அதுக்கு இவ்ளோ நேரமா? இல்ல அது வந்து ஜலத்தை குடுமா குடுமா. பாத்து பாத்து. தாங்கிறதுனா இப்படி தாங்கணும். எப்படி தாங்குறான் பாத்தியா? ஜனனிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் உனக்கு இல்லடி. கடவுளுக்கு இரக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மைதான். அவளை முடிக்க சொன்னா அடிய வாங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்க. டேய், நம்ம பிளானை சொதப்பிட்டானுங்க. என்னென்ன சொல்றீங்க? இங்க பாரு, இது வரைக்கும் நம்ம செஞ்ச சம்பவத்துல எங்கேயுமே நம்ம தோத்ததே இல்லை. ஆனா இது மிஸ் ஆகி போச்சு. இது மிஸ் ஆனதே வேற ஏதோ பெருசா நடக்கிறதுக்கு தான். டேய், நாம மாசா ஒன்று செய்ய போறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அந்த செகண்ட் பிளான் அதை முடிச்சிரு. ஓகேண்ணா, பக்காவா முடிச்சிடறேன். ஐயா அபிஷேகம் ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஆரம்பிச்சிருங்க சாமி. ஆரம்பிச்சிருங்க. அம்மா தாயி, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். எனக்கு பிடிக்கல. எப்படியாவது இதை காப்பாத்துமா. இந்தாக்கா. போற இரு. கட்டுடுவோம். வந்து சாமி கும்பிடு வா. ஏய் ஏய், என்னக்கா இது? என்ன பண்ற? அவ எங்க? பக்கத்துல நிக்கிறா பாரு. வா வாடா. உனக்கு காவேரி பக்கத்துல நிக்கிறது தெரியல? அதை விட்டுட்டு அந்த பொம்பளை கிட்ட. இல்லக்கா, அந்த பக்கம் யாராவது வராங்களான்னு பார்க்க திரும்பினேன். எப்பதான் இந்த கேள்வி இடம் மாறிச்சுன்னு தெரியல. வாய் மூடு. சரி சரி, சாமியை கும்பிடு. எல்லாரும் பார்த்துக்குவாங்க. ஒரு வெள்ளைப்பூ, இது சிகப்பு பூ.
எல்லாருமே நல்லா வேண்டிக்கோங்க. நம்ம மனசு நல்லதா கேட்டதானே யாருக்கு தெரியும்? ஆனால் நமக்கு எது நல்லதுன்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் என்ன நினைக்கிறாளோ அந்த பூ தான் கண்டிப்பாக வரும்.